பொதுவாகவே விஜயுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது அவருக்கு புதுசு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பல படங்கள்ல அவர் பார்த்துட்டாரு. ஆமாம், மெர்சல் இருக்கட்டும், காவலன் இருக்கட்டும், சர்க்காரு அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள். அன்றன்றைய ஆட்சியாளர்கள் அந்த படத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. அதையெல்லாம் சமாளித்து தான் இவருடைய படங்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு அந்த விஷயத்தை கையில் எடுத்தது அப்படிங்கிறது தான் புதுசு. அதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி படம் திட்டமிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து நிச்சயமாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பொதுவாகவே அந்த ஒரு வருடத்தில் அந்த சினிமாவுக்கான வந்து ஒரு ஜாக்பாட் ரிலீஸ் டேட் எது அப்படின்னா பொங்கல் தான். என்னென்னா வரிசையாக விடுமுறை வரும். அந்த விடுமுறை வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்து அந்த படத்துக்கு திரண்டு வருவாங்க. பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை அப்படிங்கும்போது குடும்பத்தோட தியேட்டருக்கு வர்றது தான் அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.